கட்சியில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் செயல்படணுன்றது நார்மலாக எங்களுடைய தலைவர் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு கொடுக்கும் அனைத்து ஒரு அட்வைஸ் தான். ஏன்னா வர்ற தேர்தல் நமக்கு எல்லாருக்கும் பெரிய சவாலான தேர்தல் ஆகும், சாதாரண விஷயம். ஏன்னா இதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பணபலத்துடன் ஒவ்வொரு தொகுதிக்கும் 25-30 கோடிகளை கொண்டு வந்து கொட்டி இங்க தேர்தலை முன்னெடுக்க திமுக தயாராக இருக்கிறது. அது இல்லாமல் மற்றவர்களும் எல்லா விதத்திலும் பணபலத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் எங்களுடைய தலைவர் உத்தரவை ஏற்று எங்களுடைய தொண்டர்கள் மக்களை மட்டும் நம்பியே இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுக்கான எல்லாரும் விழிப்போடு இருக்கும் தான் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு வழிகாட்டினார். வேற எந்த இல்ல நான் திரும்பவும் சொல்றோம், எங்களுடைய தலைவர் என்னைக்கும் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போக மாட்டார். என்னைக்கும் ஒரு காம்ப்ரமைஸ்டு அரசியலை எங்க தலைவர் செய்ய மாட்டார். எந்த விதத்திலும் தன்னை ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கும் மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றதுல தெளிவாக இருக்கிறார். எந்த இடத்திலையும் யார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மக்களுக்கு எந்த இதையும் செய்ய முடியாது என்பதில் எங்கள் தலைவர் ஆணித்தரமாக நம்புறார். அதே நேரத்தில் கூட்டணி விஷயத்தில் எங்கள் தலைவர் தேவையான முடிவுகள் தேவையான நேரத்தில் எடுப்பார். நாங்க முதல்ல இருந்து நீங்க தான் எல்லாரும் மாற்றி மாற்றி பேசி வருகிறீர்கள், நீங்க தான் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. எங்களுடைய தலைவர் தரப்பிலிருந்தும் எங்களுடைய கட்சி தரப்பிலிருந்தும் எந்தவித கன்ஃபியூஷனும் கிடையாது. நாங்கள் கூட்டணியில் எப்படி செய்ய வேண்டும், யாருடன் கூட்டணி இருக்க வேண்டும், யாருடன் கூட்டணி இருக்க மாட்டோம் என்பதை முதலே தெளிவாக அறிவிச்சு விட்டோம். நீங்க எல்லாம் தான் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க, நாங்க யாரும் கன்ஃபியூஸ்டா இல்ல. எங்கள் சார்பாக எங்களுடைய தலைவர் என்னைக்கும் காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ். இன்னைக்கு தலைவர் சொன்ன ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, எந்த விதத்திலும் ரூபாய் கூட ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம். இந்த தைரியம் இன்னைக்கு யாருக்காவது இருக்கான்னு சொல்ல சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் யாரா இருந்தாலும் இந்த 1% கூட ஒரு நிமிடம் கூட ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத பாலிடிக்ஸ், அதாவது ஒரு ரூபாய் கூட ஊழல் செய்யாத ஒரு அரசை தர முடியும்ன்ற ஒரு தைரியம் இன்னைக்கு தமிழகத்தில் யாருக்காவது இருக்கான்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க. அந்த தைரியம் ஏனென்றால் காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ் செய்ய மாட்டோம்ன்ற தைரியத்தில் தான். அதை செய்தால் கண்டிப்பாக யாருக்காவது நம்ம இறங்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மக்களுக்கான அரசாக இருக்கும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் 100% இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மக்களை மட்டுமே நாங்கள் நம்பி இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும். எங்க தலைவர் இல்ல மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக வர தேர்தல்கள் இந்த வாரத்துக்குள்ள இல்ல சில நாட்களுக்குள்ள எங்களுடைய பொதுச்செயலர் எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலையும் ஆராய்ந்து வருகிறார். எந்த இடத்துல என்ன எங்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், அந்தந்த ஊர்ல பெர்மிஷன் கிடைக்க வேண்டும், இதெல்லாம் எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ந்து விரைவில் எங்களுடைய பொதுச்செயலர் தேவையான அறிவிப்புகளை செய்வார்.